இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இது ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த நாள்ல நம்ம களி கூர்ந்து மகிழும்படியாக தேவன் இந்த அழகான நாளை நமக்கு தந்திருக்கிறார். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கின்றன. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி நம்மை பலப்படுத்தி நம்மை திடப்படுத்தி நாம் இந்த பூமியில என்ன வேலையை செய்யும்படியாய் நம்மை அனுப்பினாரோ அந்த ஊழியத்தை அந்த வாழ்க்கைக்கு ஏற்ப அந்த அந்த பொறுப்பிற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிற அந்த காரியம் 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். இதை குறிச்சு நம்ம தியானிக்கிறோம். இன்றைக்கு நம்ம இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை குறித்துதான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், அந்த கம்யூனியன் அப்படிங்கிறது வார்த்தைக்கு சில அர்த்தங்கள் இருக்குது. அதாவது அந்த கம்யூனியன் அப்படின்னாலே அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, அந்த கிரீக் வேர்டு கொய்னோனியா, ஐக்கியம். அதுக்கு இன்னும் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, ஃபெலோஷிப், இல்லைன்னா பார்ட்னர்ஷிப், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஷேரிங் டுகெதர். அதாவது ஐக்கியம் அப்படிங்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அப்படிங்கும் போது அது எதை குறிக்கிறதாம்? அது ஃபெலோஷிப், அது பார்ட்னர்ஷிப். எப்படி ஒரு பிசினஸ்ல எல்லாம் பார்ட்னர்ஸ் 2 பேரும் ஆக்டிவா இருக்கிறாங்களோ அது போல அவர் எப்படி இருக்கிறாரா, நமக்கு பார்ட்னரா இருக்கிறாரா. நம்ம கூட அவர் இன்டிமேட்டா அந்த உறவுல நாமும் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறத குறித்துதான் அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்லுகிறதா இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அப்படின்னு வரும்போது இது இந்த இந்த ஃபெலோஷிப், இந்த பார்ட்னர்ஷிப், இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், இது எல்லாம் கண்டினியூஸா நடந்து கொண்டு இருக்கிற காரியம். ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலையும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம்ம கூட என்ன செய்யறது? அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நமக்குள் இருந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இது கண்டினியூஸ் ப்ராசஸ். இதை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னாதான் ஆவியின்படி நம்ம நடக்க முடியும். ரோமர் 8 பார்க்கிறோம், மேலும் எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஆவியிலையும் நடக்கலாம், நம்ம மாம்சத்திலையும் நடக்கலாம். வசனம் நமக்கு நம்ம தியானித்து இருக்கிறோம். ரோமர் 8:1 கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்படுகிறது. அப்போ இன்றைக்கு ஆவியின்படி நம்ம நடக்கிறோமா, மாம்சத்தின்படி நடக்கிறோமா? மாம்சத்தின்படி நம்ம நடந்து கொண்டிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில கவலைகள், பிரச்சனைகள், பயங்கள், குழப்பங்கள் இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இந்த ஆவியானவருடைய சத்தத்துல, இந்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியத்துல, இந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து செவி கொடுக்கும் போது நம் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ நிறைய நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னாலே ஏதோ நமக்குள்ள ஒரு வல்லமை நமக்கு மேல இருக்குது, இல்ல அவர் ஏதோ வரங்களை கொடுக்கிறவர், இல்ல அவர் ஏதோ தூரத்துல இருந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவரு அப்படின்னு சொல்லிலாம் நம்ம மனதுல நினைத்திருக்கலாம். ஆனா ஒன்று நீங்க ஆழமாய் அறிந்து கொள்ளணும், அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ தூரமா இல்ல. அங்க யோவான் 14வது அதிகாரம் 16, 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான்
பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு. எப்படியா? என்றென்றைக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல கவலைகளுக்கு காரணம் இந்த பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம பேசாததுதான். அவர் நமக்குள்ள இருந்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? இந்த சூழ்நிலைக்கு, ஒரு வாழ்க்கையின் சூழ்நிலை நமக்கு எதிரா வருது. அந்த சூழ்நிலைக்கு அவர் நம்ம கூட என்ன பேசுறாரு? அப்படிங்கிற காரியத்த நம்ம என்ன செய்யறதே இல்ல, கேட்கிறதே இல்ல. அப்போ அங்க ஆண்டவர் சொல்றாரு, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர்தான் யாரு? கம்ஃபர்டர். நம்ம சூழ்நிலைகள்ல நம்ம சோர்ந்து போகாதபடி நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், நமக்கு சத்தியத்தை, நமக்கு உள்ளிருந்து சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர். இன்னைக்கு கிறிஸ்து அங்க அந்த பிசாசானவன் கொடுக்கிற அந்த சோதனைக்காரன் கொடுத்த அந்த சோதனையில அந்த வார்த்தையை வைத்து ஜெயிக்கிறார்னா அந்த பரிசுத்தாவியின் பலத்தினாலதான் அந்த வார்த்தை அவருக்கு நினைவுக்கு வருகிறது. அதை அந்த அந்த வார்த்தையை வைத்து அவர் அங்கே ஜெயம் எடுக்கிறார். ஒருவேளை அவர் மாம்சத்துல நடந்திருந்தார்னா என்ன ஆகியிருக்கும்? இன்னைக்கு நம்ம பல வேளைகள்ல மாம்சத்தின்படி நடக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில பல போராட்டங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த சத்திய ஆவியாகி இந்த தேற்றரவாளன் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த சூழ்நிலையை குறித்து அவர் என்ன வார்த்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து நம்ம செயல்பட்டு அதற்கு கீழ்ப்படிவோம் என்றால் நம் வாழ்க்கையில ஜீவன் அங்க எல்லா இடங்களிலும் செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, உங்களுடனே வாசம் பண்ணி, உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் எங்க வாசம் பண்றாராம்? நம்ம கூட வாசம் பண்ணி நமக்கு உள்ள இருப்பதுனால நீங்கள் அவரை அறிவீர்கள். என்றென்றைக்கும் இருக்கிறாராம், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாராம். அந்த பழைய ஏற்பாட்டுல அந்த தேவ பிரசன்னம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தேவ ஆலயத்துலதான் இருந்ததை பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அதாவது இந்த வசனம் அழகா சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்மதான் ஆலயம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இன்னைக்கு நம்ம சூழ்நிலையில நம்ம சோர்ந்து போய் குழம்பி என்ன செய்யறதுன்னு தீர்மானம் எடுக்க முடியாம இப்படி முறுமுறுத்துட்டு புலம்பிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒண்ணு, நமக்கு தெரியல, தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். திரித்துவத்துல ஒரு நபர் என்றென்றைக்கும் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யல, அறியல. இத அறிஞ்சோம்னா நம்ம மனுஷர மாதிரி என்ன செய்ய மாட்டோம், வாழ மாட்டோம். மனுஷர மாதிரி நாம் சிந்திக்க மாட்டோம். அதுல அழகா சொல்றாரு, நீங்க தேவன் தங்குகிற தேவனுடைய ஆவி உங்கள வாசமா இருக்கு. நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க தான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்து நமக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியலையா? தேவனுடைய ஆவி உங்கள வாசமா இருக்கிறாருன்னு நீங்க அறியலையா? இந்த காலை வேளையில தேவன் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி அதுதான். உனக்குள்ளதானே நான் ஆவியானவரை கொடுத்திருக்கிறேன். இந்த ஆவியானவரோடு கூட நீ எவ்வளவு இன்டிமேட்டா நீ இருக்கிற? இந்த இடத்த நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு அவருக்கு நம்ம கூட இன்டிமேட்டா இருக்கிறாருன்னா, நம்ம எப்பவும் அவரு கூட உறவுல இருப்போம். எந்த வேலையை செஞ்சாலும் அவர் கூட பேசுவோம். எந்த வேலையை செஞ்சாலும் அவரு கூடயே உலாவிட்டு இருப்போம். அப்போ நமக்கு என்ன வராது? சோர்வு வராது, கவலை வராது. அவர் கூட பேசிட்டே சந்தோஷமா உறவாடி கொண்டே
இன்னைக்கு பல வேளைகள்ல நம்ம சோர்ந்து போறோம், பலவீனப்படுறோம். இதெல்லாம் இந்த உறவுல நம்ம இல்லாததுதான் காரணம். அப்போ இந்த ஆவியினுடைய ஐக்கியத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது, நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். எப்பவும் அந்நிய பாஷைகள பேசிட்டு, அவர துதிச்சுட்டு, அவருக்குள்ள நம்ம மகிழ்ந்து கொண்டே இருப்போம். இந்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நமக்கு இருக்கும்போது, வாசிக்கலாம் ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம். வலதுபுறமாய் சாயும் போதும் ம். இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டாரு. அப்போ நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும்? நம்ம இது தப்பா? இது சரியான முடிவா? அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நம்ம அழகா என்ன செய்வாரு? கைட் பண்ணுவாரு. அன்றைக்கு பிலிப்பு அந்த எத்தியோப்பியா அந்த மந்திரி கிட்ட அங்க பரிசுத்த ஆவியானவர் வாசிக்கலாம் அந்த வசனத்தை அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 29வது வசனம். எந்த அளவுக்கு அவர் இன்டிமேட்டா ஆவியானவர் கைட் பண்றாருன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8:29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ம், அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ம், ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் ம், வாசிக்கிறவரின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். ம், அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ம். ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை அ, வேண்டிக் கொண்டான். போதும். அப்போ ஆவியானவர் சொல்றாரு, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அங்க எத்தியோப்பியா மந்திரி அவன் வேதத்தை வச்சு வாசிச்சுட்டு இருக்கான். ஏசாயா புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்குள்ள அங்க ஆவியானவர் செயல்படுகிறார். இப்ப பிலிப்பு கூட ஆவியானவர் பேசுறாரு. நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். ஏன்னா இந்த எத்தியோப்பியா மந்திரி தன்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறான் என்பதை அவனுக்குள் இருக்கிற ஆவியானவர் உணர்ந்து, இந்த பிலிப்புக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர் பிலிப்புவினிடத்துல பேசுகிறார். நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அவன் போய் சேர்ந்து அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அவன் வாசித்துட்டு கொண்டிருக்கிற காரியங்களை குறிச்சு அவன் விளக்கி சொல்லும் போது அந்த எத்தியோப்பியா மந்திரியினுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் என்ன செய்யறான்? ஞான ஸ்நானம் பெறுகிறான். அப்போ அந்த எத்தியோப்பியா மந்திரிக்குள்ளயும் அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்கிறார். இங்க பிலிப்பு கிட்ட அழகாங்க ஆவியானவர் கைட் பண்றாரு. அந்த ரதத்துடனே நீ சேர்ந்து கொள். ஒண்ணும் தெரியாது. அங்க எத்தியோப்பியா மந்திரி அவர் அங்க இதுல போயிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? அவருடைய இருதயத்துல என்ன ஓடிட்டு இருக்குது? இதை எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர் அங்க அறிந்து பிலிப்புவினிடத்துல அந்த வார்த்தையை சொல்லுகிறார். பிலிப்பு அந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அன்றைக்கு அந்த எத்தியோப்பியா மந்திரி ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம இந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு எவ்வளவு தூரம் நம்ம செவி கொடுக்கிறோம்? நீங்க ஒரு நாளையில எவ்வளவு நேரம் நம்ம ஆவியானவர் கூட நம்ம பேசுறோம்? அத்தனை சூழ்நிலைகளிலும் சின்ன சின்ன காரியத்துல இருந்து பெரிய காரியம் வரைக்கும் அவர்கிட்ட நம்ம கொண்டு போகிறோமா? அப்போ நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது இ- அழகா ஆவியானவர் நம்மளை என்ன செய்வாரு? கைட் பண்ணுவார். ரோமர் 5:5 நம்ம பார்க்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே
அங்க ஏற்கனவே நமக்குள்ள அவர் இருக்கிறார். அவர் இருந்து வாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நான் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்ல, கவலைப்பட வேண்டியதில்ல. இந்த திருத்துவத்துல ஒரு நபர் என்றென்றைக்கும் என்னோடு கூட இருந்து என்னோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்திருந்தோம்னா, இந்த தேவனுடைய அன்பும் நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சிலுவை தேவனுடைய அன்ப அங்க வெளிப்படுத்துகிறது. இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அந்த அன்பை உணரும்படியாய் செய்கிறார். நம்ம கிறிஸ்து செய்த செயலின் நிமித்தம் திருத்துவ தேவனுடைய அன்பை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆவியானவர் தான் அந்த அன்பை உணரச் செய்கிறார். ஏன்னா நம்ம இருதயத்துல அவருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதாம். அப்போ இந்த அளவுக்கு இன்டிமேட்டா அவர் நம்ம கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டு அவரோடு கூட பேசி அவரோடு கூட உறவாடி நீங்க எப்படி அதை பிராக்டிக்கலா எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு சின்ன கலக்கம் வருதுன்னா உடனே ஆவியானவர்கிட்ட கொண்டு போங்க. ஆவியானவரே, இந்த இடத்துல எனக்கு இந்த கலக்கம் இருக்கு, இதை நான் இப்படி ஃபீல் பண்றேன், நீங்க என்னப்பா இத குறித்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அமைதியா அவர் சத்தத்துக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னா, அவர் அழகா அந்த சத்தத்துல உங்க கூட பேசுகிறதை உங்கள் காதுகள் கேட்கும். நீங்க உணர்வில நீங்க அந்த சத்தத்தை நிச்சயமாய் உணர முடியும். நீங்க உடனே நினைக்க கூடாது இது நம்ம அந்த அந்த சத்தம் வரும்போது நமக்கு அது அந்த அந்த காரியத்துக்கு அது நிச்சயம் ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நீங்க நினைக்க கூடாது இதை நம்மளாவே திங்க் பண்றோமோ, நம்மளாவே யோசிக்கிறோமோ, அப்படிலாம் நினைக்க கூடாது. அவர் சத்திய ஆவியானவர். சத்தியத்துல இருந்து அவர் நமக்கு என்ன செய்வார்? அந்த வார்த்தைகளை நமக்கு எடுத்து போதிப்பார். அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவது மட்டும்தான் நம்முடைய வேலை. அப்போ அவர் அழகா நம்மள கைட் பண்ணுகிற ஒரு ஆவியானவராய், தேவனாய் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அடுத்ததா நமக்கு அவர் எதை தருகிறாரா? அவர் வல்லமை, பெலன். அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து யூ வில் ரிசீவ் பவர். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த பெலன் எதற்கு வருதா? அவருக்கு சாட்சிகளாய் நாம் நிற்கும்படி. அப்போ இந்த பெலனை நமக்குள்ளதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இந்த டுனாமிஸ் பவர் நமக்குள்ளதான் இருக்குது. இந்த பவரை நம்ம அறிந்து உணர்ந்து நம்ம என்ன வார்த்தை இயேசுவின் நாமத்துல சொன்னாலோ அந்த காரியம் அப்படியே நடக்கும். நீங்க பல அற்புதங்களை நீங்க பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சு அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். இன்னைக்கு நம்ம எதை பேசி கொண்டிருக்கிறோம்? அவர் சத்தியத்துக்குள்ள இருந்து நமக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கிறாரு. நம்ம மனுஷர் பேசுகிற வார்த்தைகளையே நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அங்கே மாம்சம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க பேதுரு, மறுதலித்த பேதுரு தான் இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே அவனுக்கு அவ்வளோ ஒரு பலன், தைரியம் அவனுக்கு வந்தது. இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? தைரியத்தின் ஆவியானவர். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் நமக்குள்ள ஒரு ஆவியானவர் அவர் கொடுத்திருக்கிறார்னா அந்த ஆவியானவருக்கு என்ன கிடையாது? பயம் கிடையாது. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியைத்தான் அவர் என்ன செய்திருக்கிறாராம்? நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அப்போ இந்த இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது ஏதோ நம்ம வாழ்க்கையில ஏதோ சர்வை பண்றதுக்காக இல்ல. ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்ம அந்த சூழ்நிலையை எப்படி மேற்கொள்ள முடியும் என்கிற அந்த வல்லமையையும்
அவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? அச்சாரமா இருக்கிறார், சீலா இருக்கிறாரு. ஒவ்வொரு டைமும் அவருடைய பிரசன்ஸ நம்ம ஃபீல் பண்ணும்போது, அந்த பரலோகத்தின் அனுபவத்த நம்ம ருசி பார்க்கிற இடத்திற்கு நம்ம வருகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளை என்று அவர் முத்திரை போடுகிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அவர் வாசம் செய்கிறார்னா, ஏதோ பரலோகம்ங்கிறது ஏதோ நம்ம ஏதோ இனி நம்ம மரித்து போக வேண்டியதில்ல. இந்த பரலோகம் இப்பவே அந்த பரலோக வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். ஹெவன் இப்ப உள்ள ரியாலிட்டியா நமக்கு மாறும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வசிக்கிறபடியினால, அவருக்குள்ள நிறைஞ்சு 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 நம்ம வாழ வாழ ஆரம்பிக்கும் பொழுது, இந்த பரலோக வாழ்க்கைய நம்ம இந்த பூமியிலேயே அனுபவிக்க முடியும். நம்ம சூழ்நிலைய பார்க்க மாட்டோம், மனுஷர பார்க்க மாட்டோம், மனுஷ வார்த்தைய பார்க்க மாட்டோம். யார் என்ன செஞ்சான, என்ன பேசுறான, எப்படி நடந்தான, எனக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்துக்குள்ள நம்ம இருக்கிறதற்கான ஒரு அடையாளமாய் இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த தேவ பிரசன்னம், இந்த பரிசுத்த ஆவியா நமக்குள்ள இருக்கிறதுனால அவருடைய சத்தம் நமக்குள்ள தொனிக்குது. அவருடைய அன்பு நம்ம இருதயத்துக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குது. நம்முடைய பலவீனங்கள் அவருடைய வல்லமை நம்மை எல்லா சூழ்நிலைகள்லயும் மேற்கொள்ளக்கூடிய பலனை தருது. இந்த ஆவியானவர் மூலமாதான், அந்த ஆவியினாலே அவருடைய சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்றைக்கு இந்த ஆவியானவர் இல்லைன்னா அவருடைய சாயலாய் நாம் மறுரூபம் அடைய முடியாது. நம்ம எப்பவுமே மனுஷனை போலயே சிந்திச்சு வாழ்ந்துட்டு இருப்போம். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காகத்தான் அவர் நம்மை முன்குறித்திருக்கிறாராம். நாம் எல்லாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அதுக்கு முந்தின வசனம், கர்த்தரே ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:17-18. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ இந்த ஆவியானவர் இருந்தா நம்ம வாழ்க்கையில விடுதலை. அது மாத்திரம் இல்ல, அந்த ஆவியானவர் மூலமாகத்தான் நம்ம அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மறுரூபப்படுகிறோம். நமக்கு ஒரு சின்ன எரிச்சல் வரும்போது, ஒரு கோபம் வரும்போது, உடனே ஆவியானவர் உள்ள இருந்து பேசுவாரு, இது உனக்குரியது அல்ல, நீ மாம்சத்தின்படி நடக்கிறவள் அல்ல, உனக்குள்ள தேவ ஆவியாகிய நான் இருக்கிறேன். தேவ அன்புதான் உனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி, இந்த ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்பதன் மூலம் அவருடைய சாயலாய் நாம் என்ன செய்கிறோமாம்? மறுரூபப்படுகிறோம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருந்து பேசிட்டே இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? நீ தேவனுக்கு பிள்ளை என்பதை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் தாமே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்ம ஸ்பிரிட்ல அவர் ஒன்னு டெஸ்டிஃபை பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு சூழ்நிலையிலும், நீங்க பயப்படுற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற? நீ தேவனுக்கு பிள்ளையா இருக்கிற. இந்த சூழ்நிலையில உன் அப்பா உன்னை கைவிட மாட்டார். திரியேக தேவனாகிய நாங்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறோம். இந்த பிரச்சனைய நீ தேவனிடத்துல கொடுத்து விடு. அந்த அளவுக்கு அவர் நம்ம கிட்ட என்ன செய்யறாரு? நம்முடைய ஆவியில அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஆவியின் சத்தத்துக்கு நம்ம எப்ப கீழ்ப்படுகிறோமோ, ஆவியின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம எப்ப நடக்கிறோமோ, நம்ம லைஃப் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையின் அத்தனை பகுதிகள்லயும்
ஜீவன் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த இந்த ஆவியானவருடைய ஐக்கியத்துல நம்ம இந்த ஐக்கியத்திலேயே நம்ம எப்பவும் இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு பிராக்டிக்கலா சில காரியங்கள். எப்பவும் அவரை ஆராதிக்கிறதன் மூலம், த்ரூ பிரேயர் அண்ட் ஃபெலோஷிப். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அவங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போது மனதார ஆராதனை செஞ்சு அங்க உபவாசித்துக் கொண்டிருக்கிற வேளையில அங்க ஆவியானவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். நான் அழைத்த ஊழியத்துக்காக அவங்களை என்ன செய்யுங்க? பர்னபாவையும் பவுலையும் பிரித்து விடுங்கள். அப்போ நம்ம ஆராதிக்க 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 நம்ம அவருடைய பிரசன்ஸ்ல நம்ம ரொம்ப அவேர்னஸ் ஆயிருவோம். நமக்குள்ள அவர் இருக்கிறார்ங்கிற அந்த விழிப்புணர்வு தான் நமக்கு வேணும். இப்ப அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். அதனாலதான் அங்க பவுல் சொல்ற, நீங்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? இப்ப நம்ம அறியல. இந்த விழிப்புணர்வு நமக்கு இல்ல, இந்த அவேர்னஸ் நமக்கு இல்ல. அதனாலதான் போராடிட்டு இருக்கோம். மனுஷரை தேடுறோம், மனுஷருடைய அன்பை தேடுறோம். இவங்க எனக்கு ஏதாவது ஒண்ணு ஐடியா கொடுக்க மாட்டாங்களா? ஒண்ணு கைட் பண்ண மாட்டாங்களா? இதை நமக்கு சொல்ல மாட்டாங்களா? நிச்சயமாய் ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு தேவை. ஆனா அப்படி அந்த அந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு இல்லாத பட்சத்துல நீங்க எத்தனை நாள் மனிதர்களை தேட முடியும்? அந்த அந்த திரித்துவத்துல தேவன் ஒரு நபர் இன்றைக்கு நம்ம கூடயே இருந்து நம்மை நடத்துகிறாராம். அப்போ எந்த அளவுக்கு அன்பு திரித்துவ தேவன் நம்ம மேல வச்சிருக்கிறாங்க. இதை அறிந்தவர்களாய் அந்த ஐக்கியத்துல நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கை நிச்சயமாய் அது வெளிச்சத்தின் வாழ்க்கையாய் இருக்கும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். முதல்ல ஆராதனை, அந்த உண்மையான ஆராதனையின் மூலம் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியத்தை நம்ம அறிந்து கொண்டு அவருடைய டைரக்ஷன்ஸை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு பார்த்தோம். அடுத்ததா 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அடுத்த வாசிங்க. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவராய் இருக்கிறது. அப்போ த்ரூ வேர்ட், தேவனுடைய வார்த்தையின் மூலம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிட் இன்ஸ்பைர்ட் வேர்ட். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், நம்ம தேறணும் அப்படின்னா இந்த வார்த்தை இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? தேறினவர்களாய் மாற முடியாது. எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி முதல்ல இந்த வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போதே ஆவியானவர் நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கிறத நீங்க அறியணும். நீங்க பைபிளை மெடிடேட் பண்றீங்கன்னா நீங்க சும்மா வாசிக்கல, அதுக்குள்ள இருந்து இந்த ஸ்பிரிட் நம்ம கூட என்ன இருக்கிற அதாவது அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதா. நீங்க வாசிக்கிறது ஏதோ வார்த்தை இல்ல, அந்த வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் உங்க கூட அது என்ன செய்து பேசிக்கொண்டிருக்கிறது. அப்ப இந்த தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிற வேத வாக்கியங்கள் அது என்ன செய்யுதான்? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும். இந்த வார்த்தை தான் நம்மளை என்ன செய்யுது? கடிந்து கொள்ளுது. இந்த வார்த்தையில இருந்துதான் நமக்கு உபதேசம், அட்வைஸ் கிடைக்குது, சீர்திருத்துது, நீதியை படிப்பிக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் பிரேயர் அண்ட் ஃபெலோஷிப் பார்த்தோம். அடுத்து அவருடைய வார்த்தையின் மூலம் ஆவியானவர் நம்ம கூட என்ன பேசுகிறார். நம்ம தேறினவர்களாய் மாறணும், எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாய் மாறணும் அப்படின்னா நம்ம நிச்சயம்
தேவனுடைய வார்த்தைகள், அது ஆவியானவர் மூலம் அருளப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, அவருடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் நிச்சயம் தேவனுக்குள்ள நம்ம தேறினவர்களாய் நாம் மாறுகிறோம். இந்த தேறினவர்கள் தான் முதிர்ச்சி அடைந்த தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். அவர்கள் தான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறவங்க. மாம்சத்துல நடக்கிறவங்க இன்னும் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையாதவர்கள். அவங்க இன்னும் சின்ன பிள்ளைய போல இருக்கிறாங்கன்னு பவுல் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? சின்ன காரியத்துக்கு கூட பயந்துட்டு சோர்ந்து போயிட்டு அவர் சொல்றாருன்னா, என் பிள்ளைய நான் தந்துட்டேன். மறுபடியும் ஆண்டவர் அதான் பேசுறாரு. என் குமாரனையே நான் கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு எதை தராம இருப்பேன்? இந்த வார்த்தையை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஆழமாய் அறிந்து உணர்கிறோம், அதுலதான் விடுதலை இருக்கு. இது ஏதோ வார்த்தையா நம்ம காதுல கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது? விடுதலை கிடையாது. அத ரியலா நம்ம பார்க்கணும். அடுத்ததா, இந்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து அவர் நடத்துகிறதற்கு நம்ம என்ன செய்யணும்? சப்மிட் பண்ணணும். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 6, 7. அவர்கள் பிரிகியா கலாத்திய நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கும் பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். இங்க அழகா அந்த ப்ராம்ப்டிங், அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒண்ணு செய்யறாரு. ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, ஏன்னா தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அங்க அந்த சூழ்நிலையில போகக்கூடாதுன்னு சொல்லி அங்க அவர் தடை பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்போ இந்த இடத்துக்கு, அந்த சத்தத்துக்கு, அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்க வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில நம்மள குறிச்சு தேவன் என்ன வச்சிருக்கிறார், நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு தேவன் நியமித்திருக்கிறார், இதெல்லாம் அது அழகா நடக்கும். நீங்க சொந்தமா செயல்பட்டு முயற்சித்து பல தோல்விகளை நீங்க அடைந்திருக்கலாம். ஆவியானவர் இன்றைக்கு நம்ம கூட பேசுற காரியம், என் சத்தத்தை நீ கேட்டு நடக்கும்போது உன் வாழ்க்கையின் அத்தனை தோல்விகளும் அது ஜெயமாய் மாறும். அவர் அந்த ஆவியானவருடைய சத்தம் எப்படி இருக்குன்னா, ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ், ஒரு மெல்லிய சத்தத்துல அவர் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த ஐக்கியம் நமக்கு இருக்கணும்னா நம்ம ஹார்ட், அந்த சென்சிட்டிவிட்டி நம்ம ஹார்ட்டுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு, அந்த சத்தத்தை கேட்கிற அளவுக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? அது சென்சிட்டிவிட்டியா இருக்கணுமா. நம்ம இருதயம் ரெஸ்ட்ல இருந்தாதான் அந்த சத்தம் கேட்கும். நம்ம இருதயம் பல சத்தங்களை உள்ள விட்டுட்டு மாம்சத்தின் எண்ணங்களால நம்ம இருதயத்தை நிரப்பி வச்சிருந்தோம்னா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் நமக்கு என்ன செய்யாது? கேட்காது. அப்போ இன்றைக்கு இந்த அளவுக்கு நம்ம அவரு கூட ஐக்கியமாய் இருக்க முடியும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுத் தருகிற காரியமாய் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில எழும்பின உடனே, பரிசுத்த ஆவியானவரே என்னை இன்றைக்கு நீங்க வழி நடத்துங்க. என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் உமது சமூகத்துல அது பிரியமாய் இருக்கட்டும். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள் எல்லாத்தையும் நீங்க உங்க கண்ட்ரோலுக்கு, உங்க ஆளுகைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இது ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. அடுத்ததா கொஞ்சம் மணித்துளிகள் நம்ம ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் அவருடைய வார்த்தையிலையும் ஜெபத்திலையும் நம்ம கழிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அந்த இன்டிமசில நம்ம வளரணும் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஒரு குவைட் டைம் நமக்கு தேவை. இது இல்லைன்னா அந்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? உணரவே முடியாது. இன்னைக்கு
நம்ம கூட இருக்கிற நபர்களை நம்ம எவ்வளவு ரியலா பார்க்கிறோம். அதை விட காணக்கூடாத உலகத்தை படைத்த உலகத்திலிருந்து காணக்கூடியவைகளை படைத்த சிருஷ்டித்த தேவன், இந்த காணக்கூடாத அந்த தேவனை இன்றைக்கு நாம் நம் சரீரத்தில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை நம் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு காரியம்! தேவனே நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்துல அவர் நமக்கு குறைவை அவர் அனுமதிப்பார்? அவருடைய சத்தத்துக்கு, மென்மையான சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படி நம்ம அமைதலா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. அந்த சத்தத்தை கேட்கிறது மாத்திரம் இல்ல, அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிவதும் அவசியமா இருக்குது. அடுத்ததா நம்ம எபேசியர் 5வது அதிகாரம் 18, 19 இத நம்ம பார்த்த வசனம் தான். ஆனா அங்க எப்படி நடக்கணும்? கத்துக்கிறதுக்கு எதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ம். ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அடுத்த வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகள், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். இந்த மதுபான வெறி கொண்டவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு சுத்தி என்ன நடக்குன்னே தெரியாது. அவங்க ஒரு தனி உலகத்துல இருப்பாங்க. என்னத்தையாவது பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்களால அவங்கள கண்ட்ரோலே எடுக்க முடியாது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த மதுபான வெறி உனக்கு தேவையில்ல. ஆவியானவரால் நிறைந்து, இந்த ஆவியானவரால நிறைப்பப்படும் போதோ நமக்குள்ள என்ன வருது? சந்தோஷம் வருது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் நம்ம பார்க்கிறோம். சூழ்நிலை அது இது எதை குறிச்சும் நமக்கு என்ன இருக்காது? கவலை இருக்காது. ஏன்னா எனக்கு என்னை வழி நடத்துகிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறாருங்கிறத ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பேசிக்கொண்டே இருக்கிற சத்தத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருப்போம். யூ ஆர் மை சைல்டு, யூ ஆர் மை பிலவட், யூ ஆர் மைன், நீ எனக்குரியவள் அப்படின்னு அந்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது நமக்கு என்ன வராது? நம்ம ஒரு தனி உலகத்துல அவர் கூடயே சந்தோஷமா என்ஜாய் பண்ற இடத்துல நம்ம இருப்போம். ஆவியினால நிறைஞ்சு நம்ம என்ன செய்யணுமா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ இன்னைக்கு இந்த ஆவியானவருடைய நிறைவிலேயே நம்ம வாழணும் அப்படின்னா, நம்ம அவரால நிறைந்து நம்ம என்ன செய்யணுமா? எப்பொழுதும் அவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கணுமா? எல்லாவற்றுக்கும் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டே இருக்கணும். அவரை பிரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த அந்த இருதயம் தான் எப்படி இருக்கும்? சதையான இருதயமா இருக்கும். இந்த இருதயம் நமக்கு இல்லைன்னா இது கடினமான இருதயமாகத்தான் இருக்கும். இந்த கடினமான இருதயத்துல எத்தனை விதைய போட்டாலும், வார்த்தைய போட்டாலும், அந்த வார்த்தை அது என்ன செய்யாது? முளைத்து அது பலன் தராது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கல்லான இருதயத்தை உங்க மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு அருள்வேன் என்று சொன்னவர். இன்றைக்கு அந்த இருதயம் தான் எனக்கு இருக்குது. அந்த ஆவியானவர் தான் எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால தேவ அன்புதான் எனக்குள்ள இருக்குது. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர் தான் எனக்குள்ளே இருக்கிறார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அறிகிற ஆவியுமாகிய என் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருக்கிறாராம். இந்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா
எதை குறித்து நாம் கலங்க வேண்டும், பயப்பட வேண்டும்? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறாராம்? வேண்டுதல் செய்கிறார். நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஆவியில நிரம்பி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்ம உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்படவும். அப்ப உள்ளான மனுஷன்ல நம்ம வல்லமையாய் பலப்படணும் அப்படின்னா அது ஆவியானவருடைய துணையின் மூலமாய் மாத்திரமே தான். இல்லைன்னா நம்ம மனுஷன மாதிரிதான் இருப்போம். கவலைப்பட, சோர்வு வர ஒரு ஒரு சர்க்கிள்ல சுத்திக்கிட்டே இருப்போம். இந்த ஆவியானவரை முற்றிலுமாய் ஆளுகை செய்கிறதுக்கு நம்ம எப்ப இடம் கொடுக்கிறோமோ அந்த நொடி பொழுதுல இருந்து நம்ம எப்படி ஒரு வாழ்க்கை வாழுவோம்? சந்தோஷத்தின் வாழ்க்கை. அதனால அந்த ஆவியானவர்ல நம்ம நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம இருதயம் என்ன செய்யணும்? வரணும். இந்த இடத்துக்கு நம்ம இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து, இந்த ஐக்கியத்தை குறித்து நம்ம அறிகிற அறிவு நமக்கு வந்தால் மாத்திரமே தான் நம்ம பூமியில ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இந்த அறிவு தான் நமக்கு வேணும். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் தேற்றரவாளனாய் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். யோவான் 16:14 நம்ம பார்க்கிறோம். அங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் என்ன செய்கிறாரா? அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறாராம். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம நடக்கிறோமோ அவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு நமக்கு என்ன செய்யும்? கிடைத்து கொண்டே இருக்கும். யோவான் 16வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் 16:14. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் என்னுடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால். இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்து நமக்கு பேசுறார்? இயேசுக்குள்ள இருந்து, கிறிஸ்துவுக்குள்ள இருந்து எடுத்து அவர் நம்ம கிட்ட பேசுறாராம். அப்போ அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம்னா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வெற்றியாளர்களாய் நம்ம பூமியில வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றினா இந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது அது நிச்சயமாய் நம் வாழ்க்கையில நடக்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். என்னை மகிமைப்படுத்துவார். இந்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து எடுத்து நமக்கு சொல்லுகிறபடியினால, அறிவிக்கிறபடியினால அவர் என்ன செய்கிறாரா? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறாராம். அடுத்ததா அவர் நமக்கு என்ன செய்யறாரு? அவர் போதிக்கிறவரா, டீச்சரா இருக்கிறாரு. He will teach you all things. யோவான் 14:26. இந்த காரியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் போதிப்பார். இதுல நமக்கு பதில் வராது அப்படின்லாம் கிடையாது. He will teach you all thingsன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லா காரியங்களை குறித்தும் வாசிக்கிறீங்களா? யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஃபர்ஸ்ட் அந்த ஆவியானவர், அந்த டீச்சர் நமக்கு என்ன செய்யறாரு? எல்லாவற்றையும் குறித்து போதிக்கிறார். அடுத்ததா எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுகிறார். இதை என்னைக்காவது நம்ம லைஃப்ல நம்ம ஃபீல் பண்ணி இருக்கிறோமா? ஒரு 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 சோர்வு வருது, ஒரு கடினமான பாதை வருது, நீங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு போதித்து உங்களுக்கு எல்லாத்தையும் நினைப்பூட்டுவார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்
அவங்க அவங்க அந்த சூழ்நிலைகள்ல அவ்வளோ தூரம் அந்த செங்கடலை கடந்து வந்திருக்கிறாங்க. 10 வாதைகளை பார்த்திருக்கிறாங்க. ஒன்று அவங்கள அணுகல. செங்கடலை தாண்டி வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க அவங்க என்ன செய்யலையாம்? அந்த சங்கீதத்துல பார்க்கிறோம். தேவன் செய்த செய்கைகளை மறந்தார்கள். அந்த சீஷர்களும் இயேசுவும் அங்க அந்த ப அங்க போகும்போது, அந்த கரைக்கு போகும்போது, அப்பங்கள குறித்து அவர் புளித்த மாவ பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்ன்னு சொல்லும்போது, உடனே அவங்க நம்ம அப்பங்கள எடுத்துட்டு வரல. அத குறிச்சு தான் பேசுறாரோன்னு நெனைக்கிறாங்க. அவர் ஸ்பிரிச்சுவலா பேசுறாரு. இவங்க பிசிக்கலா பேசுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, "நான் என்னத செஞ்சேன்னு நீங்க இன்னும் நினைவு கூராமல் இருக்கிறீர்களா? இன்னும் உங்களுக்கு நினைப்பில்லையா? நான் எவ்ளோ பெரிய அற்புதத்த செஞ்சேன். இந்த அப்பத்த குறிச்சா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்." அப்போ நம்ம நினைவு கூராமல் சில இடங்கள்ல இருக்கிறோம்னா, அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாம் நாடல. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு நமக்குள்ள வந்திருக்குதுன்னா, அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம என்ன செய்கிறாராம்? மறுரூபப்படுத்திக் கொண்டே இருக்கிறாராம். அவர் அவர் எப்படி அங்க இயேசு கிறிஸ்து அங்க ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது புறாவை போல வந்து இறங்கின அதே ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவர் மேலையும் அவர் இருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். இந்த சத்தியத்தை நம்ம ஆழமாய் அறிந்து கொள்ள இந்த ஐக்கியத்துல நம்ம வளர 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 வளரதான் நம்ம ஜீவியம் வெற்றியுள்ள ஜீவியமாய் இருக்கும். அவர் நமக்குள்ள இருந்து பேசிட்டே இருக்கிறாரு. குமாரனுடைய ஆவி நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. நீ தேவனுக்கு பிள்ளையாய் இருக்கிறாய். இந்த சத்தத்தை நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்ம கேட்கும் பொழுது நம் வாழ்க்கை நிச்சயம் அது ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நல்ல நாளின் காலை வேளையில கூட கர்த்தாவே, ஆவியானவரே, எங்களை முற்றிலுமாய் உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையின் அத்தனை காரியங்களையும் உங்ககிட்ட நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். தேற்றரவாளன், எங்களுக்கு சகலத்தையும் போதித்து வழிநடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாய் நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீரப்பா. எங்களுக்கு நினைப்பூட்டுகிறீரப்பா. பல காரியங்களை எங்களுக்கு நினைப்பூட்டுருக்கு. எங்க வாழ்க்கையில நீங்க செய்த அற்புதங்கள், எந்த சூழ்நிலையில என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி அதெல்லாம் எங்களுக்கு நினைப்பூட்டுகிற நல்ல தகப்பனாய் நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீரப்பா. எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீரப்பா. எங்களை வழிநடத்துகிறவரும் நீர்தான் தகப்பனே. இந்த பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க ரியலா பாருங்க. அவர் ஏதோ சாதாரண ஒரு சின்ன ஒரு மனுஷனால அவர் நமக்குள்ள இல்ல. அவருடைய வல்லமை அது வானத்துக்கும் பூமிக்கும் ஒப்பான ஒரு வல்லமையும் மகிமையும், ஒரு டுனாமிஸ் வல்லமை சுமந்து கொண்டு நாம் இருக்கிறோம். இந்த ஐக்கியத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம விசுவாசித்து நம்ம நன்றி சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, அப்பா, நாங்க ஆவியானவரால நிரப்பப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை நாங்க வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியத்துல நாங்க உறுதியாய் நிற்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்க அன்பின் ஜுவாலை எங்களுக்குள்ள பற்றி எரிந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. அந்த தேவ அன்பு என்கிற அக்கினி எங்களுக்குள்ள பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. குழப்பத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுக்கல.
தெளிந்த புத்தியின் ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த தெளிந்த புத்தியில இருந்து நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க சூழ்நிலைகள் அனைத்திலும் நாங்கள் தேவனை பெரிதாய் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சூழ்நிலைகளையோ, மனிதர்களையோ, மனிதனுடைய வார்த்தைகளையோ, ரிப்போர்ட்ஸையோ, சிம்டம்ஸையோ, எந்த பிரச்சனைகளையோ தேவனுக்கு முன்பாக நாங்கள் பெரிதாய் பார்க்காதபடி, எங்கள் தேவனுக்கு எதையும் செய்ய வல்லமை உண்டுங்கிறத நாங்க அறிந்து உணர்ந்தவர்களாய் உங்ககிட்ட நாங்க சப்மிட் பண்ண எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. அப்பா, நீங்க எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பனா இருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் முற்றிலுமாய் எங்களை உம்முடைய சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய சத்தத்துக்கு எங்கள் காதுகள் திறந்திருக்கட்டும். எங்களுடைய இருதயத்தின் கதவுகள் உம்முடைய சத்தத்துக்கு திறந்திருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பலத்துல அது முடியாதுப்பா. இந்த காலை வேளையில இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் எவ்வளவு தூரம் எங்களுக்கு முக்கியங்கிறத நாங்க தியானித்து பார்த்திருக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் உற்சாகப்படுத்தி இருக்கிறீர், நீர் பலப்படுத்தி இருக்கிறீர். யூ ஆர் மை சைல்டு, நீ எனக்கு பிள்ளைன்னு நீங்க சொல்லி நீங்க பலப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. நீ தேவனுக்கு பிள்ளைன்னு சொல்லி ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த எண்ணங்களிலேயே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. வந்த ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆவியின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்று ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டவர்களாகி இந்த பூமியில எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் அருளி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.